ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டாப்க்கு போடக்கூடிய சல்வார் பேண்ட் தான் ரொம்ப சுலபமாக எப்படி வெட்டி தைக்கலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்னு கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேண்ட் தைக்கிறதுக்கு ஃபுல் லென்த், அடுத்து சீட்டோடைய சுற்றளவு 2 அளவு தான் தேவை. 2 மீட்டருக்கும் குறையாமல் துணியை எடுத்துக்கோங்க. இது 2 மீட்டருக்கு கம்மியாக தான் துணி இருக்குது, அதான் நான் எடுத்திருக்கேன். துணியை வந்து நீல வாக்கில் ஃபஸ்ட்டு 2ஆம் மடிச்சுட்டு அகல வாக்கில் திரும்ப 2ஆம் மடிச்சுக்கலாம். இப்போ துணி வந்து 4 மடிப்பாக இருக்குது. இந்த மாதிரி துணியை நம்ம வந்து மடித்து போட்டுக்கலாம். இப்போது மேல் பக்கத்தில் வந்து அன்னியனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு அதை வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன் போட்டதுக்கு கீழே தான் நம்ம வந்து அளவுகள் எடுக்கணும். இந்த ஃபேனில் வந்து நெய்ஃபா இடுப்பு பட்டி வந்து தனியாக நம்ம ஜாயின் பண்ணுவோம். அதுக்காக 7 இன்ச் மைனஸ் பண்ணிக்கலாம். அந்த இடுப்பு பட்டி வந்து 7 இன்ச் நீளத்துலேருந்து வரும். அந்த 7 இன்ச் அந்த மாதிரி மேலே விட்டுட்டு பேண்ட்டோட ஃபுல் லென்த் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பேண்ட்டோட ஃபுல் லென்த் வந்து 38 இன்ச். கீழே கால் மடித்து தைக்கிறதுக்காக நான் 2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். 40 இன்ச்சில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 லைனையும் இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போது அடிக்கால் சுற்றளவு அதில் பாதி வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது பாட்டமோட விட்த்தில் பாதி மார்க் பண்ணியிருக்கேன், 7 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு வெளியே தையலுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம வந்து கிராச்சோட லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கிராச்சோட விட்த் வந்து நான் ஃபுல்லாக இருக்கிற அகலத்தை ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். இப்போ ஓப்பன் பகுதியிலேருந்து உள்பக்கமாக 3 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். சிறிய சைஸ்னால் 2 இன்ச், மிடில் சைஸ்னால் 2.5 இன்ச், பெரிய சைஸுங்கிறதுனால 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து கிராச் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கிராச் லென்த்து வந்து இடுப்பினுடைய சுற்றளவை 1/2 டிவைட் பண்ணிவிட்டு அது கூட 2 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். 44 இன்ச், அதை 1/2 டிவைட் பண்ணும்போது நமக்கு 42.5 இன்ச் வருது. அது கூட 2 இன்ச் சேர்த்து 9.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ்னால் 9.5 இன்ச், மிடில் சைஸ்னால் 8 இன்ச், சின்ன சைஸ்னால் 7 இன்ச் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1 இன்ச் இந்த மாதிரி இந்த கார்னர்லேருந்து எடுத்து கிராச்சோட வளைவு வந்து வரைஞ்சி விட்டுடலாம். இப்போ நம்ம கிராச் வரைஞ்ச இடத்துல இருந்து கால் வரைஞ்ச இடத்த இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் இல்லைன்னா டேப் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி லெக் ஷேப்பர் வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே எதை வச்சு ஜாயின் பண்ணாலும் ரொம்ப அளவு வந்து டிஃப்ரெண்ட் ஆகாது. இவ்வளோ தான். நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம மார்க் பண்ண இடத்துலையே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா தையலுக்கான எக்ஸ்ட்ரா அளவுலாம் இதிலே வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இடுப்பு பட்டிக்கான துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி சைடில் கட் பண்ண இடத்துல துணியை வந்து இந்த மாதிரி 4 மடிப்பாகவே இருக்கும், அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இடுப்பினுடைய சுற்றளவு வந்து 44 இன்ச், அதை 4ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 11 இன்ச் வரும். அது கூட நீங்கள் வந்து ஒரு 5 இன்ச் வந்து சேர்த்துக்கலாம். இவங்க நல்லா லூஸாக கட்டதுனால நான் வந்து 6 இன்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உயரம் வந்து 9 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நாடாலன்னா பெல்ட் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து மடித்து தைப்போம். கீழே வந்து ஜாயின் பண்ணதுக்காக 1/2 இன்ச் வேணும். இப்போ இதில் வந்து துணி கம்மியாக இருக்குது, இதில் நான் வந்து ஜாயின் தான் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்டாண்டர்டாக 15 இன்ச் அகலம் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பெரிய அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் இந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். நல்ல பக்கம் உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பக்கம் கிராச் ஏரியாவை மட்டும் நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இந்த சைடு மட்டும் ஒரு 3/4 இன்ச் அடை விட்டு இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சென்டர்லேருந்து இந்த பக்கம் இதுலேருந்து ஒரு ப்ளீட், இந்த பக்கத்துலேருந்து ஒரு ப்ளீட் இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இப்போ இடுப்பு பெல்ட்டையும் எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நல்ல பக்கம் உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு சைடு மட்டும் இதையும் நம்ம வந்து 1/2 இன்ச் இடைவெளியில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதனுடைய சென்டரும் பேண்ட்டோட சென்டரும் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். சென்ட்ரு விலகாத மாதிரி. இப்போ இந்த இடுப்பு பெல்ட்டும்
கீழே இருக்க துணி இந்த மாதிரி அளந்து பார்த்துக்கலாம். மீதி இந்த அளவுக்கு தான் வருது துணி. இப்போ இதில் தான் நம்ம வந்து ப்ளீட்ஸ் வைக்கணும். இப்போ தையலுக்காக ஒரு 3/4 இன்ச் அளவு மட்டும் எடை விட்டுட்டு மீதி இருக்க துணியில் வந்து சின்ன சின்னதாக நீங்கள் ப்ளீட்ஸ் வைக்கனாலும் வச்சுக்கலாம், இல்லைனா பெருசாக அந்த மாதிரி 2 ப்ளீட்ஸ் வைக்கனாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி துணியை வந்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். நான் இதில் வந்து சின்ன சின்ன ப்ளீட்ஸ் தான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடுமே நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து தச்சு எடுத்தாச்சு. இப்போ இடுப்பு பெல்ட்டையும் கீழே இருக்க துணியை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2மே கரெக்டாக இருக்குது. கீழே வந்து இடுப்புடைய துணி இருக்குது, மேலே வந்து நம்முடைய சல்வாரோட துணி இருக்குது. இந்த மாதிரி 1/2 இன்ச் இடைவெளியில் 2ஐயும் சேர்த்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இடுப்பு சைஸை பொறுத்து தான் ப்ளீட்ஸ் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். இது வந்து பெரிய அளவு, அதுலேயும் அவங்க ரொம்ப லூஸாக கேட்டதுனால இந்த மாதிரி நான் வந்து தைச்சி கொடுக்குறேன். இதே மாதிரி மீடியம் சைஸில் நான் ஒரு பேண்ட் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கிறது நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த லிங்க்கும் கொடுக்குறேன். இந்த மாதிரி 2ஐயும் சேர்த்து நம்ம வந்து 1/2 இன்ச் அளவில் 2 தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு பக்கம் கிராச் ஏரியாவும் மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம வந்து சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். நாடா கொடுக்குறீங்கன்னா ஒரு 3/4 இன்ச் அளவு எடை விட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக இருக்கும். இதில் நான் வந்து எலாஸ்டிக் தான் கொடுக்க போகிறேன், அதனால் 1/2 இன்ச் அளவில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கீழ்ப்பகுதியில் கால் மடிப்புக்கு நீங்கள் வந்து கேன்வாஸ் ஷீட் கொடுத்து அயன் பண்ணி எடுத்து அட்டாச் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவு மடிச்சுட்டு திரும்ப 1/2 இன்ச் அளவு இந்த மாதிரி அகலமாக மடித்து எட்ஜில் தையல் போட்டு 2 கால் மடிப்பையும் நம்ம வந்து தைச்சிக்கலாம். இப்போது சென்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து இந்த பக்கம், சென்டர்லேருந்து அந்த பக்கம், அப்படி தான் நம்ம வந்து சென்டர் வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ சென்டர்லேருந்து ஒரு 3/4 இன்ச் அளவு எடை விட்டுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 3/4 இன்ச்சிலேருந்து கீழே வரும்போது 1 இன்ச்சில் வந்து வர்ற மாதிரி நம்ம வந்து முடிச்சிக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 2 தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ மேல் பக்கத்தில் எலாஸ்டிக் கொடுக்குற இடத்த நம்ம வந்து மடித்து தைச்சிக்கலாம். இப்போது இதில் ஓர பகுதியாக இருக்கிறதுனா அந்த மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். நான் ஒரு 1/4 இன்ச் அளவு உள் பக்கம் மடிச்சுட்டு திரும்ப வந்து நம்ம ஃபுல் ரவுண்டையும் தைச்சி எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பக்கம் ஒரு 2 இன்ச் அளவு எடை விட்டுட்டு நம்ம வந்து ஃபுல் ரவுண்டுமே நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். அந்த 2 இன்ச் எடை விட்ட இடத்துல தான் எலாஸ்டிக் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபேண்ட் வெட்டதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். 10 நிமிஷத்தில் இதை வந்து ஃபுல்லாகவே தைச்சி முடிச்சிடலாம். இந்த அளவுக்கு 2 இன்ச் அளவு எடை விட்டு நம்ம வந்து தைச்சி எடுத்தாச்சு. எலாஸ்டிக்கோட விட்த் வந்து 1/2 இன்ச், எலாஸ்டிக்கோட நீளம் வந்து எந்த இடத்துல நம்ம வந்து பேண்ட் போடுறோமோ, அதாவது வெஸ்டனுடைய அளவு வந்து எடுத்துக்கலாம். இவங்க வெஸ்ட்டோட சுற்றளவு வந்து 40 இன்ச், அதிலேருந்து 4 இன்ச் மைனஸ் பண்ணி 36 இன்ச் நீளத்துக்கு எலாஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். உள்ள பின் மூலமாக நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஒரு 2-3 தையல் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி 2-3 தடவை நல்லா இழுத்து விட்டுட்டு எலாஸ்டிக்கை உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம விட்ட கேப்பை வந்து இந்த மாதிரி தைச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி தைச்சாச்சு. இப்போ எலாஸ்டிக்கை நல்லா இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி மேல் பக்கம் ஓரத்தில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சென்டர்லேயும் 2 தையல் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சுலபமாக தைக்க தெரியாதவங்க கூட இந்த பேண்ட் வந்து சூப்பராக தைக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், சிம்பிளாக சூப்பராக பேண்ட் வந்து தைச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. தேங்க்யூ.